மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் தாவேகா தலைவர் விஜய் வந்து கட்சி கூட்டம் போட்டு அவர் வந்து அவங்க மாநில நிர்வாகிகளை சந்திக்கிறதா சொல்லி நியூஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, நம்ம மேற்கொண்டு பேசலாம். வலிச்சூர் தண்ணி மட்டும் வாங்கி விட்டேன். இதெல்லாம் அடிக்காதா தம்பி, இதெல்லாம் அடிக்காதா. எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் தமிழர்கள் தானே, தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. உங்களுக்குன்னு சுய கட்டுப்பாடு இல்லையா? ஏன் அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவர், அவர் வந்து ஒரு நடிகர் தான், அவர் வந்து கடவுள் கிடையாது. இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து இப்படி ஓடி போய் வண்டிக்கு பின்னாடி விரட்டி போனால் அவர் உங்களை நின்று வேடிக்கை பார்க்குறாரா? உங்களை மதிக்காமல் தானே போகிறாரு. நீங்கள் எல்லோரும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கும் உயிர் தான். நீங்கள் விழுந்தீங்க, இன்றைக்கி அடிபட்டீங்க, உங்களுக்கு அந்த வலி ஆறுறதுக்கு சில காலங்கள் ஆகும். அது வரைக்கும் உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துப்பா? உங்கள் வாழ்வாதாரத்தை யார் பார்த்துப்பா? கொஞ்சமாவது யோசிங்க. தாவேகா நண்பர்கள் அனைவரும் யோசிங்க. வாழ்க்கையில் இதை விட சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்க. அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுருவாருன்னா என்ன செஞ்சுருவார்? அவர் இதைத்தான் நான் செய்ய போகிறேன்றதை உறுதியாக சொல்கிறாரா? நான் தூய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா, தீய சக்தி திமுகன்னு பேசுகிறாரு. அவர் இது தூய சக்தி தீய சக்தின்னு மட்டும்தான் பேசுகிறத தவிர நான் ஆட்சிக்கு வர்றேன், நான் இந்த மாதிரி மக்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறேன், மக்களோட குறைகள்னால் என்ன, விவசாயத்தை மேம்படுத்துகிறேன், தண்ணீர் வசதி கொண்டு வரேன், இலவச கல்வி முற்றிலும் இலவசன்றதை சொல்லணும், மதுவை ஒழிச்சிருவேன், இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து பேச முடியுதா? முடியலை. கெத்து அது இதுன்னு மட்டும்தான் பேசுகிறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். உங்கள் தலைவர் நல்ல தலைவராக இருந்தால் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களையே கண்டுக்க மாட்டுறாரு. நீங்கள் எல்லோரும் இப்படித்தான் எப்படி சொல்கிறது, அவரை விரட்டிகிட்டே தெரியுங்க. நீங்கள் எல்லோரும் படித்த பசங்க தான். எல்லோரும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு உங்களோட வாழ்வாதாரத்தை பாருங்கள். கட்சி நடத்துகிறாரு, அவர் நடத்துகிறாரு, வைக்கிறாரு, அவர் மாவட்ட செயலாளர்கள். இன்றைக்கி வரைக்கும் எலெக்ஷன் டேட் அறிவிக்க போகிறாங்க. அவங்களோட வேட்பாளர்கள் யார் யாருன்னு உங்கள்கிட்ட அறிவிச்சிருக்காரா? என்னோடய கேள்வி அதை தான். உங்கள் வேட்பாளராக அவரை உங்களுக்கு அறிவிச்சிருக்காரா? எதுவுமே கிடையாது. அவர் எனக்கு என்னென்னு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை வெளியே வர்றாரு. தூய சக்தி டிவிக்கே தீய சக்தி திமுகன்னு பேசிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்களும் பின்னாடியே விரட்டிட்டு போய் எங்கிட்ட முட்டிக்கிட்டு கீழே விழுந்து உயிர் விட்டுருங்க, நாளைக்கு உங்கள் குடும்பம் தெருவில் தெரியும். இது தேவையா? உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கட்சி அவங்க நல்லது செய்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. நம்ம ஆனால் அவங்க செய்கிற நல்லதையும் தப்பையும் சரியையும் இந்த அரசியல்வாதி யூடியூப் சேனல் எடுத்து பேச தான் செய்யும், அவங்கள கண்டிக்க தான் செய்யும். இது இந்த கட்சி மட்டும் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், இத்தனை பேர் விழுந்து எந்திரிச்சுக்க போகிற எல்லாத்தையும் தூக்கி ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போட்டு போகிறாங்க. நாளைக்கு உங்கள் குடும்பங்கள்லாம் வந்து விஜய் வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சுருவாரா அப்படின்னு கேட்குறப்ப அதோட வழி என்னன்னு தெரியும் உங்களுக்கு.
உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் வாழ்வாதாரத்தை பாருங்கள். விஜய், உங்களோட கட்சி தொண்டர்களை உங்களால் ஒழுங்காக கட்டுப்படுத்தி வழிமுறை பண்ண முடியல. நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு எப்படி சொல்கிறீங்க? முதல்ல உங்கள் சொந்த பணத்தில் மக்களுக்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராகி எங்களுக்கு வந்து எல்லாம் செய்யலாம்.